Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இந்த கல்லை வச்சு தான் பாண்ட்ஸ் பவுடர் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அதே மாதிரி கால்ல இந்த முந்திரி பழத்தை மிதிச்சு வர சார்ல இருந்து தான் ஃபெனி அப்படின்ற சரக்கை தயாரிக்கிறாங்க. பார்க்கிறதுக்கு வியர்டா இருக்கலாம், ஆனா பாரம்பரியமா செய்யற மெத்தட் இதுதான். இந்த ரெண்டுத்தையும் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லார் வீட்லயும் கண்டிப்பா பாண்ட்ஸ் பவுடர் இருக்கும். அந்த நறுமணமிக்க பாண்ட்ஸ் பவுடரை இந்த கல்லால தான் செய்யறாங்க. இதை கேட்ட உடனே பல பேருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அது எப்படா முகத்துல பூசுற பவுடரை கல்லால செய்யறாங்கன்னு சொல்றேன்ற டவுட்டும் இருக்கும். ஆனா இதான் உண்மை. ரியாலிட்டியில பாண்ட்ஸ் பவுடரை கல்லால தான் செய்யறாங்க. அது எப்படின்றதுதான் நாம இப்போ தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இதை தயாரிக்கிறதுக்கு சோப் ஸ்டோன் அப்படின்ற ஒரு கல்லு தேவைப்படுது. அந்த கல்லு பூமிக்கு அடியில தான் இருக்கு. அது சுரங்க மாதிரி தோண்டி தான் எடுக்கணும். அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி அது ஈஸியா கிடைக்காது. அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சோப் ஸ்டோன்ல குளோரைட், கார்பனேட், டால்க் இந்த மூணுமே இருக்கும். இதுல டால்க் இருக்குன்றதுனால தான் இதை டால்கம் பவுடர்னு சொல்றாங்க. சோப் ஸ்டோனை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கல்லுங்க எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்றாங்க. அந்த கண்டெய்னர் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஃபேக்டரிக்கு கொண்டு போயிடும். அங்க பெரிய பெரிய கல்ல முதல்ல சின்ன சின்ன பீஸா கிரைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 கிரைண்டிங் மிஷின்ல லைன் பை லைனா மொத்தமா அரைச்சி எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் முடியும் போது அந்த கல்லு எல்லாம் மொத்தமா மாறி பவுடரா மாறிடுது. ஆனா இந்த ப்ராசஸ்ல இந்த மிஷின் பவுடரை தனியா பிரிச்சுட்டு இன்னும் கிரைண்ட் ஆகாத சில கற்களை தனியா பிரிக்கும். அந்த கல்லை மறுபடியும் முதல்ல இருந்து அரைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ எடுத்துட்டு வந்த எல்லா கல்லும் பவுடர் ஆனதுக்கு அப்புறம் அதை அப்படியே பேக் பண்ணி ஃபேக்டரியோட இன்னொரு யூனிட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த பவுடர் இந்த யூனிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாம இவங்க இன்னொரு கிரைண்டர்ல அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் திருப்பியும் இதை அரைப்பாங்க. இங்க அரைச்சு வந்த பவுடர்ல லீலாலோன், கிளைகால், ஃப்ராக்ரன்ஸ் இந்த மூணுத்தையும் ஆட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கு ஏத்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸை மாத்துவாங்களே தவிர மத்த 2 ஐட்டமும் ஒண்ணுதான். லாஸ்டா இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பேக்கிங் பண்ணி அனுப்ப வேண்டியதுதான். இந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு சிம்பிள்னா இந்த பவுடரை நம்ம வீட்லயே கூட செய்ய முடியும். அதுக்கான பல வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இப்போ முந்திரி பழத்துல இருந்து ஃபெனி அப்படின்ற சரக்கை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாத்துலாமா? நம்ம ஏற்கனவே முந்திரி பழத்துல இருந்து முந்திரியை எப்படி வறுத்து எடுக்கிறாங்கன்னு பார்த்திருந்தோம். அதோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐகார்ட்லயும் அதோட லிங்க் தர, மறக்காம போய் அதையும் பாத்துருங்க. முதல்ல முந்திரி பழம் பழுத்து கீழே விழுறது வரைக்கும் இவங்க வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றாங்க. இப்ப இதுல இருக்க முந்திரியையும் முந்திரி பழத்தையும் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸை இவங்க கையாலேயே செய்யறாங்க. ஏன்னா இவங்க இந்த மெத்தடை கிட்டத்தட்ட 100 வருஷமா ட்ரெடிஷனலா செஞ்சுட்டு வராங்க. இப்ப இந்த முந்திரி பழத்துல இருந்து சாறு எடுக்கிறது தான் பெரிய ப்ராசஸ். அதுக்கு இவங்க மிஷினை யூஸ் பண்றது இல்ல, காலை வச்சு மிதிச்சுதான் அந்த ஜூஸை வெளியில எடுக்கிறாங்க.
ஆனா இங்க மிதிக்கிறாங்களே இந்த ஷூவோட அப்பர் பார்ட் தான் ரப்பர்ல இருக்குமே தவிர இதோட சோல் ஃபுல்லாவே கட்டையில தான் செஞ்சிருக்காங்க. இதனால மிதிக்கும் போது அந்த பழம் நல்லா நசுங்கி சாறு சீக்கிரமா வெளியில வரும். ஆனா என்னதான் மிதிச்சாலும் அதுல இருக்க மொத்த சாரும் வெளியில வராதுல்ல. அதனால சக்கை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கயிறால நல்லா டைட்டா கட்டுறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேல வெயிட்டான கல்லை வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றதுனால மீதி இருக்க எல்லா சாரும் வெளியில வந்துருமா. இத ராத்திரி ஃபுல்லா அப்படியே விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த சக்கைய மாடுகளுக்கு தீவனமா போட்டுறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எல்லா ஜூஸையும் ஒரு ட்ரம்ல போட்டு கிட்டத்தட்ட 4 நாளைக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்காக விட்டுறாங்க. இப்ப ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்ச இந்த ஜூஸை ஒரு காப்பர் ட்ரம்ல ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல மண்பானையை வச்சு காத்து உள்ள போகாத அளவுக்கு மண்ணை வச்சு அதை சீல் பண்றாங்க. இத சீல் பண்றதுக்கு மண்ணை மட்டும் யூஸ் பண்றது இல்ல, துணியை மண்ணு கூட கலந்து யூஸ் பண்றாங்க. அதுலயும் இவங்க சாதாரண மண்ணை யூஸ் பண்றது இல்ல, கரையான் பொத்து இருக்குல்ல அதோட மண்ணை தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்குமா. அதுக்கப்புறம் கீழே நெருப்பை பத்த வச்சு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேல அப்படியே விட்டுறாங்க. இந்த ஸ்டீம் எல்லாம் ஒரு பைப்ல பாஸ் ஆகும். அந்த பைப்பை தண்ணியால கூல் பண்றாங்க. அப்படி பண்றதுனால ராக் அப்படின்ற ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. இந்த லிக்விட அவங்க திருப்பி அந்த காப்பர் பாட்ல போட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வடிகட்டி எடுக்கிறாங்க. இப்ப கரெக்டான டெம்பரேச்சர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் ஃபெனி. இதுல கிட்டத்தட்ட 40 to 45% ஆல்கஹால் இருக்கு. இதை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறாங்க? இப்படி ஊத்தும் போது அது பெரிய பெரிய பபிள்ஸா வருமா. அதுக்கப்புறம் நடுவுல வழி விட்டு அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். இதோட குவாலிட்டியா இவங்க கண்ணால பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இதுல அந்த அளவுக்கு இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா பரம்பரையா இவங்க ட்ரெடிஷனல் முறையில ஃப்ரெனியை தயாரிச்சுட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.